செய்த பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. தகட்டு எல்லாத்தையும் தோண்டி வீசிட்டேன். இனி அதை தேடி எடுத்தாலும் அந்த தகட்டால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ யார தேடி உண்மையை சொல்லிடணும்னு அலையறியோ அவங்களே எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர்ற காலம் விரைவில் வரும். இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? கலை இவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருக்காங்க. என்னம்மா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அவர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அது வந்து இல்ல இல்ல தம்பி, என் சொந்தக்கார பையன் மாதிரியே இருந்துச்சு, அதான் பார்த்தேன். இவரு அந்த தம்பி இல்லப்பா, அந்த தம்பி இல்ல. இந்தப்பா. அப்படியா? சரிம்மா, நீங்க பசியா இருப்பீங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? சரி பிள்ளைங்களா, வாங்க நம்ம போய் ஹோம்ஒர்க் பண்ணலாம். இங்க இருந்தா பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க, எந்திரிங்க வாங்க. நீங்க ரெஸ்ட் எடுமா. ஓடு ஓடு ஓடு. கடவுளே, நான் என்ன நினைச்சு அந்த ஊருக்கு போனேனோ அத நீ வேற விதமா நடத்தி காட்டிட்ட. அப்பாவையும் மகளையும் சந்திக்க வச்சு என்ன சந்தோஷப்படுத்திட்ட. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு ருத்ரா யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. என்ன எனக்கு அந்த ஊர்ல நேர்ந்த அனுபவம் அந்த மாதிரி. அந்த சாமியார் சொன்ன மாதிரி காலம் கனிஞ்சி இவ அப்பாவே ருத்ராவை தேடி வர வரைக்கும் காத்திருப்பேன். வேற வழி இல்ல. என்ன ஸ்வேதா, டென்ஷனா இருக்க? இல்ல, மாந்திரிகர் சொல்றத வச்சு பாக்கும்போது உறுதியா நம்மள அடிச்சது சித்ராவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அப்போ நம்மள அடிச்சது யாரு? அதே மாதிரி அந்த கிளியை யாரும் பக்காவா பழக்கிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட மூளையோட செயல்படுது. பேய்க்கே சவால் விட்டு அதை சிறப்படுத்திட்டோம். நம்மள ஆஃப்டர் ஆல் ஒரு கிளி ஆட்டி படைக்கிறதா? இதை இப்படியே விடக்கூடாது. அது வீட்டுக்குள்ள யார் மூலமா வருது, வெண்ணிலாவுக்கும் கலைக்கு மட்டும் ஏன் உதவுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை அது அந்த வெண்ணிலாவோட தெய்வீக சக்தியால வந்ததா இருக்குமோ? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நம்மள நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எலிய பொறி வச்சு பிடிக்கணும், மீனை புழு வச்சு பிடிக்கணும், சிங்கத்தை ஆட்ட வச்சு பிடிக்கணும். அப்ப அந்த கிளிய வெண்ணிலாவை வச்சுதான் பிடிக்கணும். ஆமா, அத பிடிச்சு என்ன பிரயோஜனம்? அது வெறும் அம்புதான். அத ஏவர வில்ல கண்டுபிடிக்கணும். வெண்ணிலாவை டிஸ்டர்ப் பண்ண கட்டாயம் அந்த கிளி தாக்க வரும். அது மூலமா அதை ஏவறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். செல்வி, அந்த சீரக டப்பாவை எடு. இந்த வெண்ணிலா, சீரக டப்பாவை எடுக்க சொன்னா கடுகு டப்பாவை எடுக்கிற? அப்ப சீரக டப்பா எது வெண்ணிலா? அங்க 2வது டப்பா. நீ இப்ப எடுத்தது 3வது டப்பா. அந்த 2வது டப்பாவை எடு. இந்தா. அங்க 4வது டப்பா இருக்குல்ல, அதையும் எடு. இந்த வெண்ணிலா. இப்போ வெண்ணிலா கிச்சன்ல பார்க்காமலேயே தேவைப்படுறத டக்கு டக்குன்னு எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? நான் சொல்றபடி
நீங்க செஞ்சா போதும். ஐயோ, நீ சொல்றதுல அவ காலி ஆயிடுவா போல இருக்கே. இப்ப இந்த சூழ்நிலையில தேவையா ஸ்வேதா? அவ காலியாக மாட்டா. கண்டிப்பா அந்த கிளி அவளை தேடி வரும். ஆனா எப்ப வரும், அதை யாராவது அனுப்புறாங்களா, திரும்பி எங்க போகுதுங்கிற விஷயங்களை நாம தான் பார்க்கணும். நான் இப்ப சொன்ன மாதிரி நாம விளையாட்ட ஆரம்பிக்கலாம். நீ போய் ஒரு நீளமான வயர் எடுத்துட்டு வா போ. என்ன ஸ்வேதாக்கா திடீர்னு கிச்சனுக்கு வந்து நின்னு பாக்குறீங்க? என்ன விஷயம்? இல்ல, கிச்சன்ல நீ சுத்தமா கவனிக்காமலேயே டக்குன்னு தேவைப்படுறத கை நீட்டி எடுக்கிற. அதான் எப்படின்னு யோசிச்சு நிக்கிற. அன்னைக்கு நான் வேலைக்காரி கிட்ட நான் குடிக்கிற ஹெல்த் மிக்ஸ் கலக்குன்னு கேட்டேன். அவ கடலை மாவுல கலக்கிட்டு வந்துட்டா. கடைசியில அது என்ன கலக்குனதுதான் மிச்சம். ஏன் நானே கூட கிச்சன்ல வந்து ஒரு பொருளை தேட ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். இதுல எனக்கா பெரிய விஷயம்? வந்த புதுசுல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா போக போக எது எங்க இருக்குன்னு பழகிடுச்சு. அவ்ளோ ஏன் கிச்சன்ல மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க எந்த பொருளை கேட்டாலும் பார்க்காமலே எடுத்து தருவேன். ஏன்னா நான் எதை எங்க எடுத்தாலும் வேலை முடிஞ்சதும் அந்த பொருளை அங்கேயே வச்சிருவேன். வச்சது வச்ச இடத்துல இருக்கும். யார் கேட்டாலும் அதை எடுத்து தரவும் முடியும். அமேசிங். கலக்கிட்ட வெண்ணிலா. நான் இத கவனிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை கேட்க வந்தேன். ஆனா நான் அத சொன்னப்ப அவங்களால அதை நம்பவே முடியல. ஏய், நான் சொன்னப்போ நீங்க நம்ப மாட்டேனீங்கல்ல. வெண்ணிலா கிச்சன்ல மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள எந்த பொருளை வேணாலும் எடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொருளையே தேடி தேடி அலையறோம். ஆ, வெண்ணிலா, எனக்காக நீ ஒரே ஒரு தடவை டெமோ பண்ணி காட்டுறியா? எனக்கும் உன்ன மாதிரியே பார்க்காமலே ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு வெண்ணிலா. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் உன்னால அது முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு வெண்ணிலா. சரி போங்க, நான் வரேன். போடி. ஸ்வேதாக்கா என்ன செய்யணும்? இப்போ நீ நாங்க கேக்குற பொருளை டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வரணும். ஹால்ல, கிச்சன்ல இப்படி மாறி மாறி எடுக்கணும். சரியா? சரிக்கா. சொல்லுங்க, எந்த பொருள் எடுக்கணும்? ஏய், கண்ணை கட்டி தான் பொருள் எடுக்கணும். ஐயோ வேணாக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்காக இது பண்ண வெண்ணிலா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற சவால் விட்டுட்ட. எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? சரிக்கா, எடுக்கிறேன். ஏ குடி. திரும்ப. இப்போ ஓகேவா? ரெடியா? இப்போ நீ என்ன எடுக்கணும்னா, ஹே ஸ்வேதா, அவளுக்கு நிக்கிற இடம் எதுன்னே தெரியக்கூடாது. நீ சுத்தி அப்புறமா விடு. வெண்ணிலா, அழுகுனி ஆட்டம் ஆடக்கூடாது. உங்களால பெரிய பம்பா இருக்குடி. சரி, வா, உன்னை சுத்துற. ஓகே, ரெடி. வெண்ணிலா, இப்போ நீ திவான்ல இருக்கிற ரெட் கலர் பில்லோவை எடுக்கணும். போ, எங்க எடு பாப்போம். எடுத்துட்டேன்க்கா. அவுக்காது. ஒரு நிமிஷம் இரு. எங்க பாரு, இன்னும் 2 பொருள் இருக்கு. இதே மாதிரி நீ எனக்காக எடுத்து காட்டணும். சரி. நம்ம வீட்ல
ஒயிட் அண்ட் கிரீன் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாடி இருக்கு. இல்ல 2 ஜாடி இருக்கு. அதுல நீ ரைட் சைடுல இருக்கிற ஜாடியை எடுத்து தரணும். சரியா? சரி. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அக்கா கரெக்டா? வாவ் வெண்ணிலா. இரு. சூப்பர் வெண்ணிலா. என்னால இத நம்பவே முடியல. வெண்ணிலா, கடைசியா ஒண்ணே ஒண்ணு சரியா? அது என்னன்னு சொல்றேன். என்னக்கா? சொல்றேன். என்னன்னு சொல்லுக்கா. வெண்ணிலா, கிச்சன்ல இருக்கிற தோசை கரண்டியை எடு பாப்போம். ஸ்வேதா, அவ கரண்டி எடுத்தா கரண்ட் அடிச்சு செத்துருவாடி. செத்துட்டு போகட்டும். நம்ம பக்கத்துல இருந்தா மாட்டுவோம். வாங்க தள்ளி நின்னு பாப்போம். வாங்க. இப்போ நான் 10 என்ன போறேன். ஓகே பாருங்க, அதுக்குள்ள ஏதாவது நடந்துரும். 1 2 3 4 5 6 7. ஸ்வேதாக்கா எடுத்துட்டேன். ஸ்வேதாக்கா நான் எடுத்துட்டேன். அவுத்துடவா இப்போ? கரெக்ட். வெண்ணிலா, நீ கலக்கிட்ட. நீங்களும் இதே மாதிரி பழகிட்டா சீக்கிரமா எதை வேணாலும் எடுத்துடலாம்க்கா. சரி. வெண்ணிலா, மாடியில துணி காய போட போறேன். என்னையே நீ இப்ப முறைக்கிற? நான் சத்தியமா கனெக்ட் பண்ண. சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோ வேணா பாரு, அதுல எல்லாமே இருக்கும். பாரு.
முட்டாள். கரண்ட் ஆன் பண்ண சொன்னா அங்க இருக்கிற ஃபேனையும் சேர்த்து ஆன் பண்ணிருக்கேன். அடிச்ச காத்துல தான் அந்த வயர் கீழே விழுந்துருச்சு. கிளியும் வரல, ஒரு மண்ணும் வரல. ஒரு வேலை பொறுப்படியா பண்ண துப்பு கிடையாது. Idiot. ச்சே. வழக்கமா ஏதாவது வந்துதான் நம்ம முயற்சிக்கு ஆப்பு வைக்கும். இப்போ என்னடானா நீயே உன் கையால ஆப்பு வச்சிருக்க. உனக்கு தேவையா? ஸ்வேதா, நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். கண்டிப்பா நான் ஒயர சொருகின பிளக்க மட்டும் தான் ஆன் பண்ணேன். ஃபேன் நான் போடவே இல்ல. நீ போடாம ஃபேன் தானா ஓடுமா? சொதப்பிட்டு சும்மா சப்பக்கட்டு கட்டாத. எப்படிதான் நான் சொல்றது உண்மைன்னு நம்ப வைக்கிறதுனே தெரியல. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. எனக்கும் தான். வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சப்போ கரண்ட்ல கால வச்ச மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. உனக்கு என்ன வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த? உன்னை அப்படியே ஸ்வேதா விடுறி. ஏன் அதுக்காக இப்படி நடிச்செல்லாம் காட்டுற? நீ ரொம்ப நல்லா நடிப்பன்னு எங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்வேதா, ஏய், என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? ஐயோ 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 ஐயோ. ஸ்வேதா, என்னது இது? எல்லாரும் ஒரே மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஓ, இது புது ஃபேஷன் டான்ஸா? சரி போதும், நிறுத்துங்க. ஏ தாரிணி, என்ன சித்தி, வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க, வயசான காலத்துல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஐயோ வாங்க. ஐயோ கலை, இவங்களுக்கு என்ன ஆச்சு? இரு இரு, நான் பாக்குறேன். ஐயோ, என்ன இவங்களுக்கு ஷாக் அடிச்சிட்டு இருக்கு? கலை, உடனே இவங்களை காப்பாத்தணும். நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இரு இரு இரு, அப்படியே விட்டுறலாம். மொத்தமா கூண்டோட கைலாசத்துக்கு போட்டோம். கலை, நம்ம கோவத்தை காட்ட இது நேரம் இல்ல. சொன்னா கேளு கலை. சொன்னா கேட்க மாட்டியே. சரி இரு, நான் போய் கட்டை எடுத்துட்டு வரேன். ஏய் வெண்ணிலா, அவசரப்பட்டு அவங்கள தொட்டுறாத. அப்புறம் அவங்கள மாதிரி ஆடுவேன், சரியா? ஏய் வெண்ணிலா, இந்த புடி 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 புடி. ஒன்னும் ஆக மாட்டேங்குது. விட மாட்டேங்கிறாளே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாத்து ஐயோ ஸ்வேதா, என்ன மன்னிச்சிரு.